வணக்கம், உங்கள் ராம்யோகா மகிழன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க? ஒரு 4 நாளா வீடியோ போட முடியல, எங்களால கொஞ்சம் வேலை அதிகமாகி போச்சு. நம்ம வேலை பளுக்கள் அதிகமானவன எங்களால வீடியோ பளுக்களா? வேலை பளுன்னு சொல்லுவாங்கல்ல, வேலைப்பாடுகள், வேலை பளுன்னு சொல்லுவாங்க. சரி. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வந்து கருவளைங்கெல்லாம் இருக்கும், ஏன்னா தூக்கம்லாம் பிரச்சனைகளா இருக்கலாம். உங்களுக்கு தூரமா இருந்து பார்க்கும், ஏன்னா சதுரமுகி மாதிரி இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நிறைய பேர் வளகாப்புல நடந்த நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பர்சனலாவுமே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் நம்ம இந்த வீடியோல 1 by 1 பார்க்கலாம். முக்கியமான கொஸ்டின் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அந்த பேர் சொல்லாம நாங்க வந்து வீடியோல சொல்றேன் என்னென்ன கொஸ்டின், அதை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு அது ஓகே கொஸ்டின் பதில் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை புதுசா யார் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. வந்து கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்கிட்டு, ரொம்ப தூரத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் என்னமா? ஃபர்ஸ்ட் நான் நெட் கனெக்ட் ஆகணும், ஏன்னா கரண்ட் போயிட்டு வந்தனால இந்த வைஃபைக்கு ஸ்லோ ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். அது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் பப்ளிக் பண்ண क्वेश्चन வந்து ஒரு 2-3 क्वेश्चन பப்ளிஷ் பண்ணேன், எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி. அதை வந்து ஒரு 2 क्वेश्चन பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். 5th மந்த் பேபி ஷவர் பண்ணிட்டீங்க, 7th மந்த் பேபி ஷவர் எப்போ பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதில் வந்து நான் பப்ளிஷ் பண்ணது ஒன்று, நிறைய பேர் இடம் கேட்டிருக்கீங்க, நான் பார்த்தேன். 7th மந்த் பேபி ஷவர் நெக்ஸ்ட் மந்த் எத்தனாம் தேதி பண்ணுறோன்றது கன்ஃபார்மாக எங்களுக்கு தரல, ஏன்னா இந்த மாதம் 6th மந்த் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் 21 கிட்ட எனக்கு வந்து 8th மந்தே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எத்தனை மந்த்? அடுத்த மாதம் 21ஆம் தேதிக்குள்ள நாங்கள் வந்து பேபி ஷவர் 7th மந்த் பேபி ஷவர் பண்ணுவோம். டேட்லாம் இன்னுமே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணலை, கரெக்ட், எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண கிடையாது. ஓகே, அதுக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க லவ் ஸ்டோரி உங்க வீட்டுல எப்படி உங்க லவ்க்கு அக்செப்ட் பண்ண வச்சீங்க, இது நிறைய கொஸ்டின் சொல்லியிருக்கோம். நாங்களாம் அக்செப்ட் பண்றதுக்கு நாங்க ஒன்றும் பெரிய கடல் காண்டிலாம் எங்கேயும் போகல, சொன்னோம், ஓகே பண்ணிட்டாங்க. அது ஈஸியாவே எங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், சிம்பிள் மேட்டர் தான். செகண்ட், உண்மையாவே ப்ரொமோஷன் ப்ராடக்ட்லாம் வந்து ஒர்த் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஹேர் க்ரோத் எல்லாம் வருமா? உண்மையாவே அதெல்லாம் நீங்க எல்லாமே நல்லா தான் இருக்கும். எதுவுமே நல்லா இல்லைன்னா அந்த நாங்க ரிவ்யூ கொடுக்க மாட்டோம். அந்த பொருளை வந்து இவங்க யூஸ் பண்ணிட்டு அந்த பொருளை இவங்களே திருப்பி யூஸ் பண்ணி வாங்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஹேர் க்ரோத் ப்ராடக்ட்லாம் ஒர்த் ஆகுமான்னு கேட்டிருக்கீங்க. சில இது பாத்தீங்கன்னா சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. அது வந்து அவங்களுடைய முடியோட டென்ஷன் தானே, அப்படிதான் சொல்லுவீங்க. டெம்பரேச்சர், ஆமா, டென்சிட்டி, அதெல்லாம் இருக்கு. அது பொறுத்து தான் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதோ அதை சூட்டபிளா வாங்கி இது பண்ணுங்க. ஓகே, அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னு நீங்க பாக்குற யூடியூபர் யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க. நாங்க எந்த யூடியூபர் வீடியோவுமே நாங்க பார்க்க மாட்டோம் அவ்வளவா. யூடியூப் வீடியோ பாக்குற அளவுக்கு நாங்க இங்க இப்ப வந்து ஃப்ரீயா இல்ல. யூடியூப் வீடியோனா நாங்க வந்து எங்களோட வீடியோவே வேணா நாங்களே பாத்துக்குவோம் தவிர்த்து வேற எந்த சேனல் வீடியோவுமே நாங்க போய் ஸ்பெசிபிக்கா இந்த சேனல் ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சேன். சில பேர் வந்து நிறைய சேனல் சொல்லுவாங்க, இந்த சேனல் நாங்க பாப்போம், இந்த சேனலுமே நான் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணி எந்த சேனல் பார்த்தேன். நாங்க பாக்குறது எல்லாமே டிவில மட்டும்தான். அதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னது மூவி தான் பாப்போம். மூவில அந்த இது ஸ்டோரி பாக்குறோம்ல, எபிசோடு தான் ஃபுல்லா பாப்போமே. எபிசோடு வந்து டாக்டர் எபிசோட்லாம் ஃபுல்லா இவங்க ஃபுல்லா பார்த்தாங்க. நான் கூட ரீசெண்டா கொஞ்சம் உள்ள வந்து பார்த்தேன். ரெசார்ட், ஆனா ரெசார்ட் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துக்கிருக்கேன். ரெசார்ட், அப்புறம் இன்னொன்னு வந்து இப்ப தாய்மாமன் சீரியல், அது வந்து அது ஃபுல்லா பாத்துக்கிருக்கோம். அடுத்து இன்னொன்னு இது, அது வந்து அவருக்கு வந்து கசின் பிரதர் சிஸ்டர், அது வந்து சிஸ்டர் தாங்க, அது ஃபுல்லா பாத்துக்கிருக்கோம். இன்னைக்கு வரையும் அப்டேட்ல இருக்கும். அதுல வந்து அது அந்த மாதிரி தான் நாங்க பார்ப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டா போவோம். மூவிஸ் பாத்தீங்கன்னா வந்து இப்ப எது ஹாட்ஸ்டார்ல யூடியூப் சேனல்ல என் பையன் பாக்குறது வேணா நான் சொல்றேன். சிங்சான்லே பாத்தீங்க அப்படின்னா லவ்லி சிங்சான் சொல்லி அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து கேமிங்ல யூடியூப் சேனல்ல ரொம்ப விரும்பி பாப்போம். அப்போது நாங்க அவனோட சேர்ந்து பாப்போம், அது மட்டும் தான் பாப்போம். மத்தபடி நான் வேற எந்த இதுவுமே பாக்குறது கிடையாது. எங்களோட எனக்காவது வீடியோ, அது எப்பயாவது எங்க வீடியோவே நான் பார்க்க மாட்டேன், நான்லாம் பார்த்ததே இல்ல. பாப்பேன் எப்பயாவது அந்த பழைய வீடியோக்குள்ள போய் ஏதாச்சும் நோண்டி பார்ப்பேன், முகரெல்லாம் எப்படி இருக்கு பாரு கருமோ அப்படின்னு அந்த மாதிரி வேணா பாத்துக்கிட்டு இருப்பேன் தவிர்த்து வேற எதுல. மணி சேவிங் டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மணி சேவிங் டிப்ஸ்க்கு தேவையில்லாத செலவுகளை கம்மி பண்ணிட்டாலே போதும், இருக்கிற செலவை கம்மி பண்ணிட்டாலே போதும் தான் தோணுது.
நான் அடுத்த ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து புது ட்ரெஸ் எடுத்து ரொம்ப வருஷம் எப்பயாச்சும் தான் எடுப்போம். முதல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருப்போம். இப்ப எப்பயாவது எடுக்கிறோம். அந்த ட்ரெஸ்ஸே வச்சு நான் 2 கடை வைக்கலாம். அந்த அளவுக்கு என்ன ட்ரெஸ் இருக்கு. எனக்குமே ட்ரெஸ் இந்த அளவாக தொங்குது. நான் இதையே ரிப்பீட்டடா போட்டு அவுத்து அலசா அயன் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கேன். வேற எதுவும் புதுசா எடுத்தனா துணி மட்டும் புதுசா எடுப்பேன். ஒயிட் ஏன்னா ஒயிட் எனக்கு செட் ஆகாது. அதனால ஒயிட் மட்டும் எடுப்பேன். அடிக்கடி எடுப்பேன். துணி இடுப்புலாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அதுக்கு அடுத்து டெலிவரி டேட் எப்போ யோகாக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டெலிவரி டேட் வந்து கார்த்திகை கரெக்ட்டா டேட் சொல்ல முடியாது. அதனால வந்து ஐயப்பன் நான் மாலை போடுற சீசன்ல கார்த்திகை டிசம்பர்ல பிறக்குது. அதுவுமே நவம்பர்லயே கூட பாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப நல்ல வயிறுலாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்தே உங்களுக்கு சீக்கிரமாவே வந்து குழந்தை பிறந்தாலும் கேர்ள் பேபி தான் இப்ப சீக்கிரமா பிறகுது. என் ஃப்ரெண்டு ஒரு 4 பேத்துக்கு குழந்தை பிறந்திருக்கு. 4 பேத்துக்குமே கேர்ள் பேபி தான் பிறந்திருக்கு. எல்லாத்துக்கும் முன்கூட்டியே பிறந்துச்சு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா எங்க அக்கா ஒருத்தவங்க குழந்தை பிறகு அவங்களுக்கும் கேர்ள் பேபி, அவங்களுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே குழந்தை பிறந்திருக்கு. டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து இப்ப கேர்ள் பேபி தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்லயே பிறக்குது. பாய் பேபி கூட லேட்டா பிறக்குறாரு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து என்ன கேட்டீங்கன்னா இப்ப நீங்க ரீசெண்டா யூஸ் பண்ற மேக்கப் ப்ராடக்ட் எல்லாம் சொல்லுங்கக்கா ப்ளீஸ் சொல்லுங்க. நான் இப்ப எந்த விதமான மேக்கப் ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்றது லிப்ஸ்டிக் தான். மேக்கப் ப்ராடக்ட்னா லிப்ஸ்டிக் மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன். மற்ற எந்த மேக்கப் ப்ராடக்ட்டும் நான் யூஸ் பண்ணல. பொட்டு, சந்தனம், குங்குமம், லிப்ஸ்டிக், இதுதான் என்னோட மேக்கப் ப்ராடக்ட். வேற எந்த மேக்கப் ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணாதனாலதான் எனக்கு வந்து இப்போ வந்து கருவளையம் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல மேக்கப்னா அப்படி ஏதாவது போட்டு மேனேஜ் பண்ணி அதுல என்ன ஃபவுண்டேஷன்லாம் போட்டோம்னா இந்த இதெல்லாம் மறைஞ்சிரும். இப்ப நான் எதுவுமே போட்டதுனாலதான் உங்களுக்கு அப்படியே தெரியுது. அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? காரோட டீட்டெயில் சொல்லுங்கன்னா என்ன மாடல் கார், ஃபுல் அமௌண்ட் சொல்லுங்க. நான் பேரா ஊரணி. காரோட டீடைல் திடீர்னு இப்படி கேட்டா எப்படி காரோட டீடைல சொல்ல இனோவா வந்து இனோவால வந்து டொயோட்டா மேலாப்ல சொல்லு. கார் டூர் போடும்போது நான் வந்து நீட்டா நம்பர்லாம் வந்துருச்சு. நம்பர் வந்து அந்த கார் டூர்லயே போடுறேன். நல்ல நம்பர் தான் வந்திருக்கு. இனோவா ஐ கிராஸ் ஹைபிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. விஎக்ஸ் ஹைபிரிட் பேட்டரி வண்டி பெட்ரோல் வண்டி ரெண்டுமே உள்ளது. 37 லட்சம் ரூபா வண்டி. ஓகே தானே? 37 லட்சத்து சில்லற வந்துச்சு வண்டி. இன்சியல் அமௌண்ட் கட்டியிருக்கேன். 10 ரூபா கிட்ட கட்டியிருக்கேன். 7 ரூபா 8 ரூபா கிட்ட கட்டியிருக்கோம். அக்சசரிஸ் மட்டுமே 1.25 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். 2 லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்கேன் அக்சசரிஸ் மட்டும். அது என்ன போட்டு தானே ஆகணும். சரி, ஓகே. இது உங்களுக்கு வேற டீடைல்னா கார் டீடைல்ஸா கேளுங்க. நீங்க தெளிவா நான் அதுல உங்களுக்கு எல்லாமே டீடைலா சொல்றேன். எது எங்க வாங்கினா, எப்ப போட்டு கொடுத்தாங்க, எப்ப வண்டி வந்துச்சு, ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணாங்க, சர்வீஸ் எப்படி போச்சு. இப்ப நான் 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். அதுக்கு எப்படி சர்வீஸ் போச்சு எல்லாமே கார் டூர்ல உங்களுக்கு நாங்க கண்டிப்பா வந்து அது ஒரு கார் கிடையாது, அது ஒரு கப்பல். அது வந்து ஓபன் பண்ணி காரே இல்ல, உண்மையிலேயே அது கப்பல். அந்த இது ஓபன் பண்ணும்போது நாங்க வந்து சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா வளகாப்புல என்கிட்ட கேட்காத ஆளே இல்ல. அந்த கொஸ்டின் நான் சொல்றேன். அக்கா எனக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்கணும்னா, ஃபர்ஸ்ட் பேபிக்கு உங்களுக்கு வந்து பேபி பம்ப் இந்த வயிறு வந்து இப்படிதான் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்க. இல்ல, எனக்கு மகிக்கு பாத்தீங்கன்னா உருண்டு இப்படி இருந்துச்சு, பெருசா இப்படி இருந்துச்சு வயிறு எனக்கு. ஆனா இந்த பேபிக்கு கொஞ்சம் ஊசியா இருக்கு. நிறைய பேர் கேர்ள் பேபி தான் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. கேர்ள் பேபி தான்ப்பா, நீ என்னதான் ஆம்பளை பிள்ளை கேட்டாலும் பொம்பளை பிள்ளை தான் போ அப்படின்ற அளவுக்கு வச்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு எந்த பிள்ளையா இருந்தா என்ன இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அந்த மாதிரி மகிக்கு பாத்தீங்கன்னா மகி வயசுல இருக்கும் நிறைய பேர் இந்த உருண்டையா இருந்தாதான் பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. நாங்களே பொம்பளை பிக்ஸே பண்ணிட்டோம். அதுக்கு பாப்பான்னு பேர் வச்சு அதுக்கு வெறும் பொம்பளை பிள்ளை சாங்கா வயிற்றுக்குள்ள இருக்கும் போது கேட்டு ஐயோ ஏன் அது என்ன பாட்டு, இந்த வாழ்க்கை இலத்தம் சொல்ல அந்த பாட்டு ராமன் நைட்டு மட்டும் என் வயிற்றுக்கு வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பான். அதுவும் மூமெண்ட் பண்ணும் அந்த நேரத்துல. அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த பேபிக்கும் மகியோட பம்புக்கும் வந்து டோட்டல் டிஃபரெண்ட். ஆனா ஹார்ட் பீட் ஒண்ணு கிடையாது, கொஞ்சம் டிஃபரன்ஸ் ரொம்பலாம் கிடையாது. கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட். ஆனா ஹார்ட் பீட் வச்சு பேபி நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. டிசைட் பண்ணல. பேபி பம்ப் வச்சு டிசைட் பண்ணா டிஃபரண்டா நான் சொல்றேன். weight வச்சு டிஃபரண்ட் பண்ண முடியாது. எத்த வச்சுமே நம்ம கால்குலேட் பண்ணவே அது பிறந்து வந்தா தான் தெரியும். அது சஸ்பென்ஸாவே இருக்கட்டுமே. எதுக்கு அது போட்டு ஆர்வப்படுது? சிம்டம் ஒரே மாதிரி இருந்துச்சா ரெண்டு பேபிக்கும் டிஃபரண்டா இருக்கா? சிம்டம்ஸ் ஒரே வாமிட்டிங் மகிக்கு கிடையாது. இந்த பேபிக்கு ஒரு 4 மந்த் வாமிட் எடுத்துருப்போம்னா அது ஆமா 4 மந்த் வாமிட்டிங் வந்து இருக்கு. ஓவரா மயங்கி விழுற அளவுக்கு இல்ல. இப்ப இல்ல, சுத்தமாவே இல்ல. 2 மாசமா இல்ல. இப்ப இந்த பால் குடிச்சா அன்னைக்கு எடுத்தேன்ல காலையில நீ கார்ல வரும்போது
பால் இந்த பசும்பால் குடிச்சேன்னா நாங்க பாக்கெட் பால் தான் சாப்பிடுவோம். திடீர்னு பசும்பால் குடிச்சாலும் வாமிட் வந்துச்சு. வீட்டுல போய் பசும்பால் தான் இருக்கு, எங்க அப்பா அம்மா வாங்கி வச்சுட்டு தான் இருக்காங்க. நான் குடிக்க மாட்டேன், தயிர் தான் ஊத்தி வைக்கிறாங்க. தயிர் தான் எடுக்கும். அதனால வந்து மகிக்கும் இந்த பேபிக்கும் டோட்டலா எனக்கு சேஞ்சஸ் அப்படின்னா ஃபேஸ்லயுமே சேஞ்சஸ் இருக்கு, உடல் ரீதியான நிறைய சேஞ்சஸ் இருக்கு. வேற செகண்ட் பேபி இருக்கனால சேம் ஓகே பரவாயில்லை, அது அப்படிதான் இருக்கும். மூமெண்ட்ஸ்லயுமே சேஞ்ச் இருக்கு. மகிக்குலாம் எனக்கு பாத்தீங்கன்னா 7 மந்த்க்கு அப்புறம் தான் மூமெண்ட்ஸ் தெரிஞ்சு. இந்த பேபிக்கு வந்து 6 மந்த் முடிஞ்சு 6 மந்த் ஆரம்பிக்கும் போதே ஆட்ட ஆரம்பிச்சு 5th மந்த்லயே நம்ம மூமெண்ட் தெரிய ஆரம்பிச்சு. கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வெளியே தெரியறதுக்கு இப்ப வயிற்றுக்குள்ளேயே தெரிஞ்சுட்டே இருந்துச்சு, இப்ப வந்து வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தெரியுது. அந்த மாதிரி வந்து இந்த பேபி கொஞ்சம் சீக்கிரமா மூவ்மெண்ட் பண்ண ஓவர் மூவ்மெண்ட்டுங்க. சரியான சேட்டைக்காரியா வருவாளா சேட்டைக்காரனா வருவாளான்னு தெரியல, சரியான சேட்டையா வரும் போல அந்த அளவுக்கு. அதையுமே மஞ்சள் சொன்னா ரொம்ப ஓவரான சேட்டையா இருந்துச்சுன்னா பொம்பளை பிள்ளையா தான் இருக்கு மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 7 மந்த் பேபி ஷவர் வைப்பீங்களா? ஆமா, நம்ம 3 மாசமே வளகாப்பு வைக்க போறோம். 5th மந்த் நாங்க நினைச்சதை விட சிறப்பாவே முடிஞ்சிருச்சு. 5வது மாசம் வளகாப்பு நல்லாவே அதுவே ஒரு 9வது மாசம் வளகாப்பு மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க, வளகாப்பு வச்சுட்டீங்க சொல்லவே இல்ல, டெலிவரி டேட் எப்ப அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவே கொஞ்சம் யாருமே இல்லைனாலுமே அதுவே பெருசா தெரிஞ்சுச்சு எங்களுக்கு. அதுக்கடுத்து இதே மாதிரி 7வது மாசம் வளகாப்பு அடுத்த மாசம் வைக்கிறோம். 9வது மாசம் வளகாப்பு நவம்பர் மாசம் வைக்கிறோம். அது எப்பன்னு டேட்டு நான் கன்ஃபார்மா சொல்றேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப ட்வின்ஸ் பேபியா இதை கேட்காத ஆளும் இல்லை. எங்க அத்தாலாம் இன்னுமே வந்து மகிக்கு சொன்ன மாதிரியே தான் இருக்காங்க. மகிக்கு இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க, ட்வின்ஸ் ரெட்டப்பிள்ளை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அதே மாதிரி எனக்கு வந்து நிறைய பேர் சொல்றீங்க, அக்கா உங்களுக்கு நல்ல வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சுக்கா, உங்களுக்கு கூட மாசம் தானே, நீங்க போய் சொல்றீங்க 5 மாசம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. வயிறு எதுக்கு இப்படி தெரியுது? மாமாவே சொன்னாங்களா எனக்கு வந்து கூட மாசம் இல்ல, எனக்கு 6 மந்த் தான் கரெக்டா இருக்கு. கரெக்டான டயத்துல கரெக்டா இருக்கு. ஸ்கேன் ரிப்போர்ட்ல கரெக்டா சொல்லிட்டாங்க எல்லாத்தையும். என்னோட டேட் படி பார்த்தோம்னா கூட தான். அந்த பீரியட்ஸ் டேட் படி பார்த்தோம்னா மாசம் 1 மாசம் முன்ன பிள்ளை வரும், முன்ன வரும். ஆனா வந்து கரு வளர்ச்சி தான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து நம்ம இந்த வளர்ச்சி இதை பார்க்க கூடாது. பீரியட்ஸ் சேர்த்து பார்க்கலாம். முன்னாடியும் கரு நின்றுக்கலாம், இல்ல பின்னாடி நின்றுக்கலாம். அதனால வந்து அது எப்படின்றத வந்து கரு வளர்ச்சி படி பார்த்தோம்னா எனக்கு 6 மந்த் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. 7 மந்த் வந்து அடுத்த மாசம் வந்துடும். இந்த மாசமே 7 மந்த் வந்துடும் எனக்கு. ஓகேங்களா? அதுக்கு அக்கா சிவா அக்கா ஃபேஸ் இப்ப ரொம்ப க்ளோவா இருக்கு, என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்கன்னு கேட்டு சொல்லுங்க. என்ன சராமட்ட தான் கேட்கணும், என்ன ப்ராடக்ட் சிவா யூஸ்? அது நானுமே கேட்க நினைச்சேன், அத்தாச்சிட்ட நேர்ல போய் கேட்டுக்கிறேன். அதுக்கு இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான் நான் கேக்குறேன். உங்களுக்கும் அருள் அக்காவுக்கும் ஃபைட் இருக்கா இது வரைக்கும்? உண்மையை மட்டும் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கும் அருளுக்கும் சண்டை வந்திருக்கா? சண்டை வந்திருக்கு. ஆனா எனக்கும் அருளுக்கும் வந்தது இல்லை, இவனுக்கும் உங்க தம்பிக்கு வேணா வந்திருக்கு. அது சும்மா பேச்சுவார்த்தையிலேயே முடிஞ்சிருக்கும், பெரிய சண்டையெல்லாம் இருக்காது. ஆனா வந்து எனக்கும் அருளுக்கு இது கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க அடிச்சுக்கிட்டோம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து சண்டை வராது, சண்டை போட்டதே இல்லை. எனக்கும் அருளுக்கு இதுவரை எந்த சண்டையுமே வந்தது. நாங்க பேச்சுவார்த்தையில கூட இந்த மாதிரி எல்லாம் இப்படி பண்ணிருக்காங்க, சண்டை நாங்க போட்டதே கிடையாது. இவனும் தம்பி வேணா பேச்சுவார்த்தையில பேசியிருக்கோம், ஆனா வந்து சண்டை போட்டது கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் 5 வருஷமா சண்டையே இல்ல. சண்டை அடிச்சுக்கிறது வச்சுக்கிறாங்க. அது வந்து ஸ்கூல் படிக்கும் நடந்துச்சு. மனஸ்தாபத்துல வந்து நடந்துட்டா, அந்த மாதிரி நடந்துக்கிட்டா, நீ இப்படி பண்றா, நீ அப்படி வேணா பேசி சமாதானம் ஆயிடுவாங்க. ஆனா அது சண்டையா கொண்டு போனது கிடையாது. நானும் அருள் இதுவரை இந்த சண்டையை போட்டது கிடையாது. அதெல்லாம் நீங்க வேண்டாதீங்க போடணும்லாம் நினைச்சிடாதீங்க. சண்டை போட மாட்டேன். சண்டை போறதெல்லாம் அவ்வளவா இன்ட்ரெஸ்டிங்லாம் சண்டை போற ஒரே ஆளு, அடிக்கிற ஒரே ஆளு நான் மட்டுமே. கவலையே படாதீங்க. இவர் தான் எனக்கு எல்லாமே. அதனால இவர் தானே நம்ம சண்டை போட முடியும். ஆனா நான் சண்டை போடல மட்டும் என்னன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி இது எனக்கு என்ன தோணும்? அடுத்த கொஸ்டின் சொல்லுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேக்குற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யோகா அக்காக்கு இப்ப எத்தனை மாசம் நடக்குதுன்றது. ஆமா, எல்லாருமே கேக்குறீங்க. கடைக்கு வரவங்களும் கேக்குறீங்க, எங்கன பார்த்தாலும் கேக்குறீங்க. அவங்களுக்கு கரெக்டா 6 மந்த் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு. ஆமா, ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, ஸ்டார்ட் நடக்கிறது எல்லாம் ஒண்ணுதான். ஸ்டார்ட் ஆரம்பிச்சு நினைச்சுக்குவாங்களா? 6 மாசம் நடந்துட்டு இருக்கு எனக்கு. நடுவு இந்த மாசம் 21 வந்துச்சுன்னா 7வது மாசம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இந்த மாசம் 21ல 8வது மாசம் 7வது மாசம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், வளகா பாப்பா கேட்ட ஒரு விஷயம். எங்க அம்மா வந்து இந்த ஃபுல்லா ஒரு அந்த இந்த சேலை அப்படி போட்டிருந்தாங்கல்ல, பூனை சேலை, அதை பார்த்துட்டு எங்க அம்மாவுக்கு கையில ஏதாவது ஆயிருச்சா, கையில இப்படி அம்மா வந்து கை வச்சிருக்கோம், கையில என்ன அடிபட்டு இருக்கு, யோகாக்கா அம்மாக்கு என்ன கையில நம்மளோட வீடியோல கேட்டிருக்காங்க, ஃபேமிலி வீடியோ போட்டதுல எப்படி அப்படி. ஆமா, அதுல வந்து யோகாக்கா அம்மா கையில என்னாச்சு, கையில உடம்பு கையில ஒண்ணுமே இல்ல,
திடீர்னு வேலை பார்த்துக்க இருக்கும்போது திடீர்னு வளகாப்பு டக்குன்னு அப்படி வந்து நின்ட்டாங்க, வேற ஒண்ணுமே இல்ல. எங்க அம்மாவும் சரி அத்தையும் சரி சில நேரத்துல அந்த மாதிரி பூனை சிலை எப்பவுமே நின்றுவாங்க, எங்க போனாலும் போயிடுவாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. அதுல வந்து இப்படி கட்ட சேரிய வந்து பின்னாம சும்மா தூக்கி போட்டிருந்தாங்க கையில. அம்மாக்கு இந்த சேலை கட்டணும் அந்த மாதிரி பிளவுஸ் கிராண்டா இருக்கணும் அப்படின்லாம் எங்க அம்மா அப்படி ஆசைப்பட்டாங்க. எங்க அம்மா பூனை சேலை கட்டிக்கிட்டு எல்லா இடத்துக்கும் வந்துடும். எங்க நிறைய இடத்துல எங்க அம்மா இந்த மாதிரி தாங்க இருந்திருக்கு. ஃபங்க்ஷன்ல சரி நிறைய ஃபங்க்ஷன் நான் திட்டினேன், ஃபங்க்ஷன்லயே வச்சு நீ ஏமா அப்படி சேலை கட்டிருக்கேன்னா எனக்கு என்ன, நான் என்ன பண்ண போறேன், சும்மா தானே இருக்கேன், இது நல்லாத்தே இருக்கு போதும் அப்படின்னு சொல்லிடும். அதனால எங்க அம்மா பெருசா அந்த சேலை கட்டணும், நம்ம தலை சீவனும், பூ வைக்கணும், பொட்டு வைக்கணும் எங்க அம்மா ஆசைப்படாது. அந்த மாதிரி இருந்தனாலதான் எங்க அம்மா அப்படியே இருக்காங்க, ஒரு வேற ஒன்றும் இல்லை. நம்ம அப்படி ஓவரா மேக்கப் போட்டு நம்ம இப்படி இருக்கனால உங்களுக்கு மேபி அவங்க அப்படி தெரிஞ்சிருக்கலாம் என்ன, ஓகேவா? ஆனா எங்க அம்மாவுக்கு என்ன பண்ணாலும் எங்களுக்கு எங்க அம்மா அழகுதான். ஓகே, அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா போட்டோ ஷூட் எடுக்கலையா, பிரெக்னன்சி போட்டோ ஷூட் கேட்டிருக்கீங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு எடுப்போம்ல, அதெல்லாம் நான் வந்து 7ஆவது மாசத்துக்கு அப்புறம் ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது கன்வின்ஸ் பண்ணல. ப்ரொமோஷன் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நான் அவனை கூட்டிட்டு போய் எடுப்பேன். எனக்கு ஃப்ரீயா இருந்தோம் அப்படின்னா எடுக்கலாம்னு. இந்த தாடி, ஏன்னா 7ஆவது மாசத்துக்கு அப்புறம் தாடி முளைச்சதாக எடுக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி எடுக்கணும்னு பிளான் பண்ணி. 7ஆவது மாசமா? 7ஆவது மாசம் முடிஞ்சு தாடி எடுக்கக்கூடாதுல்ல, மகிக்கு இருந்தவர் அப்படி. அதே அந்த அதுக்கு முன்னாடி எடுத்துடணும். 9 மாசமே எடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. தாடியோடயா இருக்கட்டும், தாடி அவ்வளவுதான் 9 மாசம் எடுக்க முடியல, ரொம்ப டயர்ட் ஆயிருங்க. அதுக்காக முன்னாடி உங்க டயர்டுக்கு நீங்க பண்றீங்க, எனக்கு 7ஆம் மாசம் எனக்கு டயர்ட் ஆயிரும். அதுக்கடுத்து இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, எல்லா ஃபங்க்ஷன்லயுமே சுபாக்கா ஃபேமிலி அவங்க கூட இருப்பாங்க. இப்ப எந்த ஃபங்க்ஷன்லயுமே சுபாக்கா ஃபேமிலியுமே சரி நீங்களுமே சரி வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்கன்னு சொல்ற மாதிரி சொல்லவே மாட்டீங்க. அவங்களும் எதுக்குமே உங்க ஃபங்க்ஷனுக்கு இப்ப வர மாட்டாங்க. நாத்தனா அக்கா அவங்க வந்து உங்க வளையல் போடலையா, வளகாப்பு வைக்கலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அது நான் வீடியோலயும் சொல்லல, அவங்களும் வீடியோல எந்த ஸ்டோரி கிரி எதுவுமே வைக்கல. அவங்க அங்க வந்து சுபாக்காவோட அம்மாக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து கையில அடிபட்டிருக்கு, கை எலும்பு வந்து உடஞ்சிருச்சு. அதனால வந்து இப்போ 6 மாசமா கிட்டத்தட்ட 8 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள பாத்துக்கிறதுனால இங்க வரல. ரொம்ப நாளா வந்து அக்கா ஃபேமிலி எங்களோட கான்டாக்ட்ல தான் இருக்காங்க. ஆனா நேரடியா நம்ம போய் பார்த்தல. ராமே வந்து சென்னைக்கு போனேன், நான் சென்னைக்கு போனேன். நான் போயிட்டு அம்மா பார்த்துட்டு வந்தேன். அவங்க கை கால்லாம் அடிபட்டு இருந்துச்சு. நான் 2 days அங்க இருந்துட்டு தான் வந்தேன். உடம்பு இப்பதான் கொஞ்சம் நார்மலா ஆகிக்கிறதுனால அவங்களுமே எங்கேயுமே போக முடியாம இருக்கிறாங்க. அதனாலதான் இங்க வரல, இல்லைன்னா அவங்க எப்ப வேணாலும் வருவாங்க. ஆமா, வளகாப்புக்கு கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வருவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு ரீசெண்டா வந்து ஒரு அடுத்த நெக்ஸ்ட் மந்த் நினைக்கிறேன், நெக்ஸ்ட் மந்த் தானே, நவம்பர் மாசம் வளகாப்பு இல்ல ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. கண்டிப்பா போவோம் நாங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து, ஏன்னா வந்து நம்ம பால் காட்சிக்கு சிறப்பா பண்ணி கொடுத்துச்சு. அதே மாதிரி நம்ம திரும்பி தாய் மாமனா பண்ணணும். ஆமா, இதுக்கு முன்னாடி மகனா போய் அங்க பண்ணேன், இப்போ வந்து தாய் மாமனா போய் பண்ண போறேன். அது நல்லா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், நல்லா இருக்கும். தாய் மாமனா போய் பண்ண போறோம். ஆமா, அது வந்து நான் கண்டிப்பா என்ன இதுன்னு சொல்றோம். எதனால அக்கா ஃபேமிலி நம்மளுக்கு வளகாப்பு வைக்கல அப்படின்னா, அது வந்து அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஆக்சிடென்ட், வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. அதனால வந்து வர முடியல. அவங்க கூட 9 மாசம் வளகாப்பு கண்டிப்பா வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு, வருவோம்னு சொல்லியிருக்காங்க. வந்தா கண்டிப்பா நாங்க வீடியோ எடுப்போம். நாங்களும் ஊருக்கு போறோம், அதை கண்டிப்பா நான் சொல்றேன். ஓகே, அக்கா எப்படி இருக்கீங்க, பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. தேங்க்யூ. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க போடுற எல்லா பிளவுஸுமே சூப்பரா இருக்குக்கா. ரீசன்ட் பிளவுஸ் கலெக்ஷன் போடுங்கக்கா, சாரி கலெக்ஷன் போடுங்க, கண்டிப்பா போடுறேன். அதுக்கடுத்து கார் டூர் போடுங்கக்கா சொல்லுங்க, கண்டிப்பா 1 day vlog போடுங்கக்கா, சண்டே மகியெல்லாம் வச்சு எடுங்கக்கா அப்படின்னு சொல்லி போட்டுருக்கீங்க. சண்டே மகிய வச்சு எடுக்கணும்னா ரூம்குள்ளேயே இருப்பேன். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5th month பேபி ஷவருக்கு போட்டிருந்த பேங்கிள்ஸ்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணி கேட்டீங்க, அதில் வந்து ப்ரமோஷன் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஓகே, அதுக்கடுத்து நிறையா பேர் இன்னொரு விஷயம் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, பாய் பேபி கேர்ள் பேபி அதை வச்சு கெஸ் பண்ணீங்க. நிறைய பேர் வயிற்று ஸ்டொமக்கை வச்சே உங்களுக்கு இந்த பேபி தான், உங்களுக்கு பாய் பேபி தாங்க, உங்களுக்கு கேர்ள் பேபி தான் கன்ஃபார்ம்டு. எங்கள் அக்காலாம் பொம்பளை பிள்ளை தான் என்ன சொன்னாலும் சரி அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. நிறைய பேர் அதில் கெஸ் பண்ணியிருந்தீங்க. அதுலேயுமே நீங்கள், நான் இப்போ உங்ககிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு பாய் பேபி இருந்தப்போ என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு, எனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இப்படி தான் இருந்துச்சு, ஹார்ட் பீட்டு 7 months வரைய, அதெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன, நான் அடுத்த வீடியோவில் வந்து
எனக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சான்னு நான் வச்சு பார்க்குறேன். ஓகேங்களா, என் பேபி வந்து கேர்ள் பேபி, எனக்கு வந்து போஸ்டீரியர்ல இருந்துச்சு இல்லை ஆன்டீரியர்ல இருந்துச்சு, இல்லை ஹார்ட் பீட் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் என்டி ஸ்கேனு அனாமலை ஸ்கேனு க்ரோத் ஸ்கேன்ல இந்த இதுதான் எனக்கு ஹார்ட் பீட்லாம் இருந்துச்சு அப்படின்றத நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் எனக்கும் எங்க இப்போ இருக்க பேபிக்கும் எனக்கு சிம்டம்ஸ் ஒர்க் ஆகுதா, இல்லை பாய் பேபி யாருக்காச்சும் இருந்துச்சு, பாய் பேபிக்கு இந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏதாச்சும் ஒர்க் ஆகுதான்னு கண்டிப்பா வந்து உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். அதுக்கு மஞ்சு அக்கா ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மஞ்சு ஹஸ்பண்ட் வந்து மாவட்ட செயலாளர், கீரமங்கலத்தில் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ளார். எந்த கட்சின்னு பாத்தீங்கன்னா அதிமுக. சொல்லுங்க, அதுக்கு என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? எங்க கடையில தான் ஒர்க் பண்றாரு. அவர் தனியா வண்டி ஓட்டுறாரு, வண்டி லைனுக்கு போறாரு. அதான் ஒர்க் பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ராமண்ணாவை எப்படி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணீங்க? உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் எங்க நான் மீட் பண்ணேன்? வளகாப்புல மீட் பண்ணேன். ரெண்டாவது டைம் வந்து இங்க உடனே வந்து மீட் பண்ணேன். நாங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதே வந்து வீடியோ கால்ல. ஆமா, வீடியோ கால்ல நிறைய பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நேருக்கு நேரா மீட் பண்ணது எங்கன்னு பாத்தீங்கன்னா வளகாப்பு பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல வசவோட மீட் பண்ணேன். திட்டோட, ஏன்னா லவ் ஆயிடுச்சு, திட்டு வாங்கணும்ல, அவங்க லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு. ஓகே, அதுக்கு நிறைய இந்த பேபிக்கு எங்க டெலிவரி பார்க்க போறீங்க? அத்தை வீட்லயா இல்ல சிவகங்கையிலயா? நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எங்கேயுமே கிடையாது, நான் அது வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பொதுவா நம்ம ஊர்ல அம்மா வீட்டு சைடு தான் டெலிவரி பார்ப்பாங்க. செகண்ட் பேபிக்கு வந்து இவங்களோட வீட்டுல தான் டெலிவரி பார்க்கணும். அதுதான் வந்து எங்க ஊர் பழக்கப்படி. இவங்க ஊர்ல பழக்கம் அப்படி இருக்காமா? அதுதான் பழக்கம். இவங்க அம்மா அப்பா தான் டெலிவரி பார்க்கணும். இந்த வட்டை அவங்க அம்மா அப்பா சொல்லிடு, டெலிவரிக்கு எல்லா காசு ரெடி பண்ணி வைக்க சொல்லு. எப்படியும் 1 lakh வரைய வரும் செலவு. அத்தைகிட்டே மாமாட்ட இந்த வீடியோல சொல்லிக்கிற செலவு நீங்க தான் பாத்துக்கணும். எங்க அம்மா தான் மூட்டிட்டு வாடி. ஏன்னா செகண்ட் பேபிக்கு வந்து அத்தை மாமா வீட்டுல தான், அதாச்சும் இவங்க நாங்கன்னு சொல்லு, இவங்களோட வீட்டுல செலவு பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபிக்கு எங்க அம்மா நகைய அடை வச்சு பாவம் அது பேர் என்ன சபரி ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணாங்க. இந்த பேபிக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்ப கம்மி, இப்ப கூட, இப்ப வந்து கூட வந்திருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஆனா இப்ப நான் ரொம்ப ரேட்டு கூட வந்துருச்சு. முடி நம்மள்ட்ட காசு இருக்கும்போது எதுக்கு நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் பாத்துக்கணும். அந்த மாதிரி நம்ம பிள்ளைக்கு நம்ம பாத்து, அதுதான் மெயின். இந்த வார்த்தையை தான் கேக்குறதா இவ்வளவு நேரம் உட்கார்ந்து நம்ம பிள்ளைக்கு நம்ம பாத்துக்குறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஒரு பிளான். அதுக்கடுத்து என்னன்னா, நீங்க இப்ப 9 மாசம் வளகா போட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போவீங்களான்னு கமெண்ட் கேட்டுருக்கீங்க. எந்த வீட்டுக்கு இல்ல, அவ வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஏன் எதுக்கு? அது என்ன ரூல்ஸ்? 9 மாசம் போட்டோன்னே அம்மா வீட்டுக்கு அனுப்பணும், அப்பா வீட்டுக்கு. அவங்க வீட்டுல இருக்குதே நல்லது. அது எதுக்கு அனுப்பணும்? ஒரு நாள் போயிட்டு மறுநாள் இங்க வந்துட வேண்டியதானே. இது வந்து நம்ம வீட்டுல தானே போட போறோம்னா நம்மளே இருந்துக்கிற வேண்டியதான். வேணும்னா சொல்லு, கார் எடுக்கிறேன், டக்குன்னு போயிட்டு வீட்டுக்கு இறங்கிட்டு சாப்பிட்டு ஒரு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே இங்க வந்துடும். அதுக்கடுத்து டெலிவரி வந்து எங்க பார்க்க போறீங்க? எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டீங்க. மகிழ நான் எங்கே பார்த்தனோ அதே ஹாஸ்பிட்டல்ல தான் பார்க்க போறேன். இந்த பிள்ளையுமே சரிங்களா, எங்கேயுமே மாற்றமே இல்லை. இங்கதான் பார்க்க போறேன். அதுல எந்த உங்களுக்கு இப்ப எல்லா கொஸ்டினுமே தெளிவா சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்ன வீடியோனா அடுத்த வீடியோல நீங்களே பார்க்க போறீங்க. ஆமா, டெலிவரி சிவகங்கை சபரி ஹாஸ்பிட்டல்ல தான் பார்க்க போறேன். இப்போ நீங்க எங்க ஸ்கேன்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? அங்கே சபரி ஹாஸ்பிட்டல்ல தான் பாக்குறோம். அதேதான் பாத்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்து வந்து க்ரோத்திங் ஸ்கேன் நெக்ஸ்ட் மந்த் இருக்கு. அதை பார்த்துட்டு அப்போ என்னென்ன இருந்துச்சு, பேபி எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்றத கண்டிப்பா நான் சொல்றேன். அதுக்கு நிறைய பேர் கன்சீவா நீங்க இந்த அபார்ஷன் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது டேப்லெட் சாப்பிட்டீங்களா கரு நிக்கிறதுக்கு கேட்டீங்க. நான் எந்த விதமான டேப்லெட் சாப்பிட சாப்பிட சொன்னாங்க. ஃபோலிக் ஆசிட் வந்து அந்த கன்சீவ் ஆகும்போது சாப்பிட சொன்னாங்க. நான் சாப்பிடல, நான் கொடுத்துருந்தாங்க, நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறமே எனக்கு வந்து கரு வந்து நின்றுச்சு. அதுக்கடுத்து நிறைய பேர் அருள் மாசமா இருக்காங்களான்னு வீடியோ பார்த்து கேட்டிருந்தீங்க. அருள் மாசமா கிடையாது. நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா அவங்களும் குட் நியூஸ் கூடிய விரைவில் சொல்லுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவனுடைய வந்து ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. என்னன்னா வீடு கட்டணும், கார் அதெல்லாம் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இப்ப ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டேன். இப்ப நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து உங்களுக்கு கேர்ள் பேபி ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி ஒரு பொன் குழந்தை பிறக்கட்டும். நம்ம கேர்ள் பேபி என் உயிரை வாங்குறேன். இல்ல நம்மகிட்ட கேர்ள் பேபி தான். நான் பையன் சொன்னா அவன் கேர்ள் பேபிங்கிறேன். அப்படி சொல்றேன். இல்ல கேர்ள் பேபின்னு அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதனால அது அவங்க நினைச்சபடியே வந்ததுன்னா கேர்ள் பேபி அடுத்து அவங்களுக்கு பறக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்கு. நிறைய கொஸ்டின் அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஆன்சர் பண்றேன். உங்களுக்கு இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் என்னை பத்தி கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க. வந்து என்னென்ன விஷயம்ன்றத வந்து டீடைலா சொல்றேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை 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 பை.